ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ்வீஸில் நெக்ஸ்ட் பாட்டு தான் எட்டுருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை பெல்லாம். நான் பேசுகிற வேடோட பெயிண்டர் மட்டும் தெரிஞ்ச எம்எல்ஏ சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரி மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள பெல்லாம். டேயாங்னா காலேஜ் இப்போ படிச்சுட்ருக்கான் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி லாரா கேட்க, ஆமாம் மேம், அவன் காலேஜ் தான் படிச்சுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்ல, என்ன திமிரு இருந்தா கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கிடைக்க வேண்டியதை மூவ் ஆன் பண்ணி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கியா? இப்போ பாரு, உன் டேடா அன்னைக்கு ஒர்க்லேருந்து மூவ் ஆன் பண்ணதுக்கு தான் அவ்வளோ ஒர்க்கப் பண்ணி டென்ஷன் ஆகி கம்பெனியே வேண்டானுங்கிற அளவுக்கு போக வச்சேன். இப்போ உன் பிரதரை டார்ச்சர் பண்ணுற டார்ச்சரில் உன் பிரதர் பெயினில் துடிக்கிற அந்த மூமெண்டில், உன் பிரதர் டெத்தாக போகிற அந்த மூமெண்டில் நீ நீ கதறி அழணும். உன் பிரதரை திங்க் பண்ணி நான் பண்ண ரிவெஞ்ச் என் பிரதருக்கே எண்டாயிருச்சேன்னு சொல்லி நீ துடிக்கணும். முதல்ல ஏதாவது ஒரு கேங்ஸ்டர்கிட்ட கால் பண்ணி என்ன மாதிரி அந்த டேயை கீல் பண்ணதுக்கான மொட்டை ஒர்க்கையும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி லாரா டேயை கீல் பண்ணதுக்கு மொட்டை ஒர்க்கையும் பண்ண வச்சிட்டான். என்ன மாதிரி பண்ண வச்சான். இது எதையுமே தெரியாமல் நம்ம டே காலேஜுக்குள்ள என்ட்ராகிறாரு. ஜிமினா கூட ஜாலியாக பேசி சிரிக்கிறாரு. பட் இருந்தாலும் குட்டியாக ஒரு சேட்னஸ் நம்ம டேக்கு இருக்குது. அதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிட்டு, என்னாச்சு டே, நானும் மார்னிங்லேருந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன், அப்பப்போ கொஞ்சம் ஹாப்பியாகிற மாதிரி இருக்குது, டக்குன்னு லோன்லி ஆகுற, திடீர்னு சேட் ஆகுற, ஏதாவது ப்ராப்ளமா என்ன, என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி என்னன்னுட்டு ஜங்குக் ஒரு டின்னர் சாப்பிட்ற பிளேஸ் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாரு. ஐயோ, ஜாலியாக சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ரொம்ப எக்ஸைட் ஆனான். இல்லை, நான் ஹவுஸுக்கு கிளம்பி போயிட்டேன். என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணான். டேடா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நடந்த மூமெண்ட்டை எல்லாத்தையுமே அப்படி ஃபுல்லாக சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம டேட்டா ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்லியிருப்பார்ல, நீ என்னை எப்போ ஹஸ்பண்டாக திங்க் பண்ணி இந்த ஜேகே எப்போ உனக்கு பார்க்கணுன்னு தோணுட்டோ அப்போ நான் இந்த ஹவுஸுக்குள்ளே வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை மொட்டையுமே கரெக்டாக நம்ம ஜிமினா கிட்ட சொன்னால், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, ஏன்டா இந்த மாதிரி பிஹேவ் பண்ண, மேரேஜ் பண்ணியிருக்குது உன்னோட மாமாவை தான் மேரேஜ் பண்ணியிருக்க, பின்ன ஏன் தேவையில்லாத ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ முதல்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ண, எனக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ண முதல்ல. மேரேஜ் ஒரு ஃபர்கடான மூமெண்ட்டில் நடந்திருந்தாலும் அவர் தானே இப்போ உனக்கு ஹஸ்பண்ட், அவரை தானே நீ திங்க் பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் தேவையில்லாமல் பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தேவையில்லாமல் பயப்படுறேண்ணா, நீ என்னைக்காவது அவனை நீ நேராக பார்த்துருக்கியா? ஐ டு ஐ பார்க்குற மாதிரி அவனோட பிஹேவியரை நீ பார்த்துருக்கியா? நான் பார்த்தேன், நான் பார்க்க போய் தான் அவனை பார்க்க சொல்ல எனக்கு பயம் வருது, என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அந்த மாதிரி நோட் பண்ணான். என்னோடய ஹேங்ஸும் சரி, இப்போ நீயும் சரி, இந்த காலேஜில் இருக்க பர்சன்ஸும் சரி, எல்லாருமே கோவம் வேண்டாம், அந்த கோவம் குறையிற வரைக்கும் தான் கொஞ்சம் ஆங்க்ரியாக திட்டுவோம். பட் ஆனால் அதே ஆங்க்ரி அந்த ஜேகேக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் மவுட்லேருந்து வேர்ட்ஸ்லாம் வராது, அவனோட பிஹேவியரே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அது எந்த ஒரு பர்சன்லாம் திங்க் கூட பண்ணாமல் அவங்கள ரொம்ப பனிஷ் பண்ணுறான். ஏன் முன்னாடியே அந்த ஹவுஸில் ஒரு பர்சன்ட்டை எந்த அளவுக்கு அடித்தானுங்கிறது உனக்கு தெரியுமா? நான் பார்த்தேன், எனக்கு அந்த அளவுக்கு பயம் வந்துச்சு, அந்த அளவுக்கு பனிஷ் பண்ணி பிளட்டு வெள்ளத்தில் அந்த பர்சன்ட்டை பாடி கார்ட்ஸ் வெளியே தூக்கிட்டு போனாங்க. எப்படி அந்த மாதிரி ஒரு சைக்கோட்டிக் தனமாக அடிக்கிற ஒரு பர்சன்ட்டை பார்த்து பயம் வராதுன்னுங்கிற, எப்படி வராதுன்னுங்கிற சொல்லு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா எதையுமே பேசாமல் அப்படியே நம்மகிட்டே நோட் பண்ணால், இருந்தாலும் அவர் உன்னோட ஹஸ்பண்ட்ரா, அவன் ஒரு மாஃபியா மேன், மாஃபியா பர்சன்ஸ், மாஃபியா ஒர்க்கில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு என்கிட்ட வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோ, பட் இருந்தாலும் என்னால் ஹஸ்பண்டை திங்க் பண்ணாலும் அவனோட லுக்கும் அவனோட கேரக்டரையும் திங்க் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அவனை விட்டு தூரமாக மூவ் ஆன் ஆகணுன்னு தான் திங்கிங் ஆகுது. அவனை பார்க்க சொல்ல எனக்கு லவ் வர மாட்டேங்குது, பயம்தான் வருது, என்னோடய ஐஸில் பயம் மட்டும்தான் தெரியுது,
பயத்தில் தான் நான் அவனை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும் இந்த வேர்டை அவன் என்கிட்டயும் சொன்னான். இது எப்போ எனக்கு சேஞ்ச் ஆகுமோ அப்போன்னா இனி அவன் என் முன்னாடியே என்ட்ராமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா கரெக்டாக அந்த பிளேஸில் டீயா என்ட்ராகி உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கட்டவும் பீமின் 2 பேரும் ஷாக் ஆகி தியாவை நோட் பண்ணா. டியாடா ஏய் ப்ராப்ளம் பண்ணாரு டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாவை கிரிப்பாக வந்து பிடிச்சான். நீ முதல்ல நகரு, என்னம்மா என்ன அரகண்டுன்னு சொல்லி ஃபைட் பண்ணுற மாதிரி என்ன இப்போ உன் பிரதர் ஆண்ட ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கானா அப்படிங்கிற மாதிரி என்ன அரகண்டுன்னு சொல்லி நீ ஃபைட் பண்ண ஒன்றா பார்த்து இப்போ அவனும் அந்த பிஹேவ் பண்ணிகிட்ருக்கானா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஹாஷாட்டிட்டுனா எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்னோடய சிஸ்டரை ஏன் முன்னாடி திட்டுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக எழுந்துக்கிட்டான். உனக்கு என்ன பிரச்சனை? அதான் மேரேஜ் ஆயிடுச்சுல, மேரேஜ் ஆகி லைஃப்குள்ளெல்லாம் மூவ் ஆனாக்க தெரிஞ்சிருச்சுல, என்ன ரீசனுக்காக ஏன் பிரதர் கூட ஃபைட் பண்ண நீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டேன். என்ன ஃபைட் பண்ணேனா? என்ன சொல்கிற? என்ன சொல்கிற? நீ ஃபைட் பண்ண போயிட்டானே என்னோட ஹவுஸுக்கே வர மாட்டேன்னு சொல்கிறான். எனக்கு இன்னும் 3 days கழிச்சு பேட்டே, என் பேட்டைக்கு அவனை இந்த பிளேஸ்க்கு வர சொன்னால் என்னால் ஹவுஸ்க்கெலாம் வர முடியாது. பேட்டைக்கு விஷ் பண்ணி வேணால் உனக்கு கிஃப்ட் அனுப்புகிறேன்னுங்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உங்கள் சிஸ்டர் அண்ட் பிரதருக்கு உங்களுக்கு என்ன டோன்ட் அதுதான் பண்ணுவீங்களா? உனக்கு ஃபைட் பண்ணுற திங்கிங் இருந்தால் அதை உனக்குள்ளே வச்சுக்க வேண்டியது தானே. என்ன மாதிரி என் பிரதர்கிட்ட ஃபைட் பண்ணி ஹவுஸுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி தியா இந்த மாதிரி கோவமாக கட்டுனா. என்ன வளரிகிட்டு இருக்க? நான் இதுக்காக அந்த மாதிரி சொல்ல போகிறேன். நீ சொல்லாமல்லையே அவருக்கு ஹவுஸுக்கே வரமாட்டேங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லுவார். இங்கே பாருட்டே, எனக்கு தெரியாது. என்னோடய பேட்டைக்கு என்னோடய பிரதர் என் பக்கத்தில் தான் இருக்கணும். என் பேட்டை அன்னைக்கு என்னோடய பிரதர் என் பக்கத்தில் இல்லை, கண்டிப்பாக நான் அதுக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன். அவன் எப்போ விட மாஃபியா ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸுக்கே வருவான். உன்னை மேரேஜின்னு ஒன்று பண்ணதுக்கப்புறம்டா ரெகுலராக ஹவுஸுக்கே வந்தான். எங்கள் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அட ஸ்பாயில் பண்ணிட்டல. ஹவுஸுக்கு ரெகுலராக வந்தவனை வராதபடி எதையோ சொல்லி அனுப்பிட்டல. இனி எப்படி அவனை ஹவுஸுக்குள்ளே திரும்பவும் ரிட்டன் வர வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ டேஸ் ஆகிருக்குது. மாஃபியா ஒர்க்குக்கு போனால் அவன் ஹவுஸுக்கே வரமாட்டான். அவனுக்காக என்னைக்கு தோணுதோ இதோடு 1 day மட்டும் வந்துட்டு உடனே கிளம்பிடுவான். இப்போ ரெகுலராக ஹவுஸுக்கு வந்துட்டுற ஒருத்தனை இப்போ ஹவுஸுக்கே வராதனுங்கிற மாதிரி வெளியே அனுப்பிட்டியே, என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக கட்டுன்னு கட்டிட்டு திட்டிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு டியாவை புஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என் பிரதரை ஹாஷாக பேசாத, வாய மூட்றி, தேவையில்லாமல் அதிகமாக பேசினேன்னா அப்புறம் பட்டு கட்டியா நான் அப்புறம் என்ன மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாது. இங்கே பாருட்டே, ஃபைட்டாக வச்சுக்கோ. கப்பல்ஸ்குள்ளே ஃபைட்டு வராதுன்னுங்களே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணு. என்னோட ஹவுஸுக்கு ரெகுலராக வரணும். அது ஒன்றால் மட்டும்தான் முடியும். எங்களை டென்ஷன் ஆக்காத. இவ்வளோ டேஸ் ஹவுஸுக்கு வந்த பர்சன்ட் இனி ஹவுஸுக்கு வர மாட்டேனுங்கிற மாதிரி என் பேரண்ட்ஸ்க்கே கால் பண்ணி சொல்லியிருக்கான். இந்த நியூஸ் சேஞ்ச் ஆகணும். எப்போது மாதிரி என் ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும். புரியும் நினைக்கிறேன். என் என்னோடய பேட்டைக்கு வரல, அப்புறம் நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தியா அங்கேருந்து வேகமாக போனால். டியாடா ஏன் பிரதர் இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்க? உன் பிரதர் தான் அதுக்கெலாம் ரீசன். வேணா உன் பிரதர்கிட்டே போய் கேளு. உன் பிரதர் சொல்லாமலையா ஏன் ஹவுஸுக்கு வர மாட்டேன்னு சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி கோவட்டிலே அங்கேருந்து போனால். ஜெமினாடா இந்த ப்ராப்ளத்தை பெருசாக்காதட்டே, அவர்கிட்ட நீ இதோடு கால் பண்ணி பேசி ஹவுஸுக்கு வரவை, கண்டிப்பாக நீ சொன்னால் ஹவுஸுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லணுமா? ஏன் உனக்கு உன் ஹஸ்பண்ட் அப்போ பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஜெமினா அந்த மாதிரி சொன்னால். டேக்கி என்ன மாதிரி பேச என்ன மாதிரி பிஹேவ் பண்ணனே தெரியல, ரொம்ப டென்ஷனாக இருந்தான். டியா கட்டிட்டு போனது மூமெண்ட்டும் டியா மட்டும் இல்லை, ஜின்னு ஜேஎப்புமே கால் பண்ணி உனக்கும் ஜொங்குக்கும் என்ன ப்ராப்ளம், 2 பேரும் மறுபடியும் ஃபைட் பண்ணிக்கிட்டீங்களா என்ன, எதுக்காக அவன் ஹவுஸுக்கு வர மாட்டேங்கிற மாதிரி நாங்கள் கால் பண்ணால் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போதுமே ஜங்குக் அவங்க கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஏன் ஜங்குக்கை பார்க்கணும்னா இப்படி 1 monthக்கு இல்லை 2 monthக்கு ஒரு டைம் மட்டும்தான் பார்க்க முடியும். கால் பண்ணால் கூட பிக் பண்ண மாட்டார். அந்த மூமெண்ட்டுக்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் ரெகுலராக ஹவுஸுக்கே வந்துருப்பார். இந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கா இன்றைக்கி நைட்டு டின்னர் இந்த மாதிரி ரெடி பண்ணுவோமா அந்த மாதிரி ரெடி பண்ணுவானுங்கிற மாதிரி ஒரு பிரதர்ஸ்குள்ளே கொஞ்சம் க்யூட்டாக பேசினபடி கால் பண்ணி பேசினோம். இந்த மாதிரி எல்லா பர்சன்ஸும் நம்ம டேக்கு கால் பண்ணி
உங்கள் 2 பேருக்குள்ளேயும் மறுபடியும் ஃபைட்டா? என்ன மாதிரி ஃபைட்? அந்த ஃபைட்டை வேணா எங்ககிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் கேட்க டேக்கி என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் பயங்கர டென்ஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் நம்ம இருக்கிறாரு. இந்த மாதிரி இது இருந்தால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் ஒரு 8:00 ஆயிருக்கு. 8:00 போலடம் நம்ம ஜிமினா பக்கத்தில் தான் இருக்கிறாரு, டேயும் பக்கத்தில் இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே இன்னும் காலேஜில் இருந்து ஹவுஸுக்கு வரலங்கிற நியூஸ் சுகாவுக்கும் போகுது, போட்டாக்குறைக்கு ஜேகேக்கும் போகுது. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம சுகா ஜேகே 2 பேருமே காலேஜுக்கு வர்றாங்க. பட் ஜேகே சொன்ன மாதிரியே காருக்குள்ளே தான் இருக்கிறாரு. டே நல்லா நோட் பண்ணுறாரு. சுகாவோட காரும் என்ட்ராகிறது, ஜேகேவோட காரும் என்ட்ராகிறத நோட் பண்ணுறாரு. ஜேகேவோட கார் என்ட்ரானதை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எதையாவது பேசி ஜேகே ஹவுஸுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட திங்க் பண்ணோம். ஜேகே சுகா வந்த மூமெண்ட்டை பார்த்து அடுத்த செகண்டே கார் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே தான் நம்ம ஜேகேக்கு கால் பண்ணுறாரு. பட் நம்ம ஜேகே கால் பிக் எடுக்கலை. கால் எதையுமே பிக் பண்ணாமலேயே அங்கேருந்து கிளம்புற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ரொம்ப டென்ஷனாக இருந்தா. ஜிமினா இந்த மூமெண்ட்டை மட்டுட்டு நோட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக வீம்பின் பக்கத்தில் சுகா வந்துட்டு எதுக்காக காலேஜில் இருந்து ஹவுஸுக்கு வர மாட்டேன்னு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது ஒன்றும் இல்லை ஹயாங், எனக்கு புரியுது ஹவுஸில் என்ன ப்ராப்ளம் நடந்துட்டுருக்குன்ட்டு. நீ வா, அதெல்லாம் ஹவுஸில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்தார், எதுக்காக என்கிட்ட பேசாமல் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி வா, ஜேகேயோட பிஹேவியர் தான் உனக்கு தெரியும்ல, அவன் சொன்னதா கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். இந்த மாதிரி சொன்னால் என்னட்ட ஃபாலோ பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே இந்த மாதிரி கேட்பாரா? இந்த மாதிரி கேட்டால் ப்ராப்ளம் பண்ணாத டே மேம், உனக்காக தான் எல்லாருமே ஹவுஸில் வெயிட் பண்ணுறாங்க, ப்ராப்ளம் பண்ணாமல் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை அங்கேருந்து சுகா ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. டேயுமே நம்ம ஜொங்கு கூட நம்பருக்கு ரிப்பீட்டடாக கால் பண்ணபடி போனால் நம்ம ஜொங்குக்கு மொபைலை பார்க்குறாரு, ரிங் வரதையும் நோட் பண்ணுறாரு. பட் நம்ம ஜேகே ஒரு காலை கூட பிக் பண்ணலை. அவர் நேரமாகவே அவர் பார்க்குற பிளேஸ்க்கே போயிட்டார். இப்போ ஹவுஸ்குள்ளே தான் நம்ம டே உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை டீயா நோட் பண்ணிவிட்டு வேகமாக வந்துட்டு ஹக் பண்ணுறாரு. எதுக்காக ஹயாங் நீங்கள் ஹவுஸுக்கு ஒரு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். தியா அந்த மாதிரிலாம் பேசுவான்னு தான் உங்களுக்கு தெரியுமே, தியாவோட கேரக்டர் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, பாவம் நீங்களே இன்னும் இந்த பிளேஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு உங்களை தேடி தியாவுமே இங்கேருந்து கிளம்பிட்டா. நல்ல வேலை ஹயாங் தான் கால் பண்ணிட்டே காலேஜில் இருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன ஹவுஸ்க்கு கிளம்பி வந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். தியா உள்ளே என்றான வேகத்திலே ஏன்டா டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உன் மனசில் என்ன என் ஹயாங்க ஹவுஸ்லேருந்து வெளியேட்டு வருதுறதை துரத்திட்டு நான் உன்கிட்ட கொஞ்சம் கோவமாக பேசுனதோட அதை ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் என்னையும் இந்த ஹவுஸ்லேருந்து அனுப்பலாம்னு நினச்சிட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்கே நீ அப்படிங்கிற மாதிரி கோவமா தியா இந்த மாதிரி கட்டுனா டீயா டென்ஷன் ஆகி எதுக்காக என் பிரதர் இந்த மாதிரி இட்டுட்டு தியா உடல அமைதியாக இருக்கிறியா, உன்னால தான் ப்ராப்ளம் பெருசாகுது, யாரால ப்ராப்ளம் பெருசாகுது, என்ன நினச்சிட்டு இருக்கா, உன் பிரதர் பண்ணுறதெல்லாம் அப்போ கரெக்டுங்கிறியா அப்படிங்கிற மாதிரி டீயாவும் ஃபைட் பண்ணுறத மட்டும் பைசஸ் நோட் பண்ணிட்டு இருந்தான். என்ன வளரிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்கவும், உங்கள் பிரதர்கிட்ட நல்லா கேளுங்க, என் பிரதரை எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணி ஹேட் பண்ணானுங்கிறத கேளுங்க, டே நான் இந்த மாதிரி ஹவுஸுக்கே வரக்கூடாதுன்னு ஜேகேக்கு சொல்லியிருக்கானுங்கிற மாரி இப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியவே செய்யாடா, ஜேகே ஏன் ஹவுஸுக்கு வர மாட்டாங்கன்ட்டு, ஹஸ்பண்ட் ஆகிடுச்சு, ஒய்ஃப் ஆகிடுச்சு, மேரேஜ் லைஃப்லேயே மூவ் ஆன் ஆயிடுச்சு, இது என்ன புதுசாக உங்கள் பிரதர் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு பேட்டை வருது, என் பேட்டைக்கு கண்டிப்பாக என்னோடய ஹயாங் இந்த பிளேஸில் இருக்கணும், என் ஹயாங் மட்டும் இந்த பிளேஸில் இல்லை டியா அப்புறம் நீ உன் பிரதர்ஸ் யார் பக்கத்தில் இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் தியாவோட ரூமுக்கு போனான். ஜின் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு தியா உனக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி தியாவோட நேமை சொல்லி கூப்பிட்டபடியே கரெக்டாக நம்ம ஜின்னும் ஜேகுப்பும் தியாவை ஃபாலோ பண்ணபடி பண்ணான். தியா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, எனக்கு ஜேகே வரணும், ஜேகே இந்த பிளேஸில் இருக்கணும், என் பிரதர் ஏன் பேட்டாக்கி இருக்கணுங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். தியா கட்டுற மொட்டை சவுண்டுமே டேக்கு கேட்குது. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தான். சுகா அப்படியே கரெக்டாக நம்ம டைட்டாக ஆக்ட் பண்ணபடி சரி ஒன்றும் இல்லை, இப்போ என்ன ஆச்சு, நான் ஜேகே கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட டியரிலாம் வெயிட் பண்ணபடி டேயை நேராக அந்த பிளேஸ்லேருந்து ரூமுக்கு போக சொல்வாரா. ஒன் டே அப்படியே ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகுது. சுகாவுமே கரெக்டாக ஜேகே மாஃபியா பார்க்குற பிளேஸுக்கு நீ தியாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக ஹவுஸுக்கு வரணும், என்னால் வர முடியாது,
நீ வரலன்னா டியா பர்த்டே ஃபங்க்ஷன்லேயே டே ரொம்ப ஹேட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு 2 டேஸாகவே நீ ஹவுஸுக்கு வரலங்கிறத வச்சு தியா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணி பேசி திட்டிக்கிட்டே இருக்கிறா. அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனில் அத்தனை ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி டேயை ஹேட் பண்ண போகிறா. இங்கே பாரு, உனக்கும் டேக்கும் என்ன ப்ராப்ளம்ங்கிறது அது உங்களுக்குள்ள தான் தெரியும். நான் அதை உங்கள் 2 பேரோட பர்சனலுக்குள்ளே நான் என்ட்ரு ஆக விரும்பல வச்சுக்கே. பட் இந்த பிளேஸில் நீ டியாவையும் சரி டேயும் சரி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீ வந்துரு. பர்த்டே ஃபங்க்ஷன் எண்ட் ஆனதுக்கப்புறம் நீ இந்த பிளேஸ்க்கு வந்தாலும் சரி, ஹவுஸில் இருந்தாலும் சரி, அது உன்னோட விருப்பம்தான். கண்டிப்பாக நீ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தா டேக்கு அங்கே எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. இல்லை உன்னோட சிஸ்டரு டேயை கொஞ்சம் கொஞ்சமாக வேட்ஸாலேயே கீல் பண்ணிடுவா. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனையே பிறகு ரொம்ப சேடான மூமெண்ட் ஆயிரும். புரிஞ்சுக்கோங்கிற மாரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே அங்கேருந்து கிளம்புனா. இப்போ அந்த டேயும் ஸ்கிப் ஆகி இன்றைக்கி நம்ம தியாவுக்கு பர்த்டே அந்த மூமெண்ட்டுக்கு தியா இன்னுமே டென்ஷன் ஆகி ரெடி கூட ஆகலை. பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ரெடி கூட ஆகாமல் இருக்கிற இடம் டியா நோட் பண்ணிவிட்டு டியா பக்கத்தில் க்ளோஸாக வந்து உட்காருடா. என்னடி உனக்கு ப்ராப்ளம்? ஏன்ல இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன்? அடா ஹேங்ஸ் அவ்வளோ பேர் சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக உன்னோட பிரதர் வந்துடுவாண்டி. அடா இன்னும் வரலையே, ஹயாங் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் பண்ணாத டியா, ஏன் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணுற? நீ இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லா ரிலேட்டிவ் மெம்பர்ஸும் வந்துட்டாங்க. 8 o'clock கேக்கை கட் பண்ணணும். இப்போவே 7 o'clock தாண்டிருச்சு. இன்னும் ½ an hour 8 o'clock ஆக போகுது. இன்னும் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க மாட்டேன், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன? ஏன் இந்த மாதிரி பண்ணுற? இங்கே பாரு, பேரண்ட்ஸில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாத. ஹயாங் கண்டிப்பாக வருவார், நீ மட்டும் ரெடி ஆகு. அதெல்லாம் முடியாது. ரெடி ஆகுனுங்கிறம்ல, இந்த பிளேஸில் நீ தான் இந்த மாதிரி கிராண்டாக பர்த்டே ஃபங்க்ஷன் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரையும் இன்சல்ட் பண்ணாத. அந்த பிளேஸில் கேட்க வெட்டுறதுக்குள்ளே ஜேகே அங்கே வரலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உன் பிரதர் என்ன மாதிரி என்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்குவான்னு தெரியாது. இந்த மாதிரி கோவமாக பேசிட்டு கரெக்டாக தியா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணப்படி, ஹேரெல்லாம் நல்லா இழுத்து விட்டபடி, கிளிப்லாம் மாட்டினபடி, எப்படி க்யூட்டாக இந்த லுக்குக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பட்டு டியாவோட ஃபேஸ் தான் செம்ம ரகடாக இருக்குது. கோவத்துலேயே கரெக்டாக ஸ்டேஜுக்கு வரான். கரெக்டாக ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு டேட்டான் பாட்டு அப்படியே முறைக்கிறான். இந்த மாதிரி முறைச்சான். பக்கத்தில் இருக்க டியாடான், ஏன் ஹயாங்க பாட்டு இந்த மாதிரி முறைக்கிற? அங்கே பார்க்குறது நிப்பாட்டிட்டு உன் பேரண்ட்ஸை நோட் பண்ணுங்கிற மாரி தியாவை பிடிச்சி டியா மூவ் ஆன் பண்ணான். பேரண்ட்ஸ்கிட்ட போய் அப்படி விஷ் வாங்கிறது, ஹயாங்கிட்ட போய் விஷ் வாங்குறங்கிற மாதிரி ஒவ்வொருத்தையா விஷாக வாங்கிட்டு கிஃப்டாக வாங்கிட்டு கரெக்டாக டேக்கிட்ட வந்து கேக்கை கட் பண்ண போனேன். எங்கே என்னோடய ஹயாங் அப்படிங்கிற மாதிரி டேட்டா ப்ராப்ளம் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணோம். அந்த பிளேஸில் கரெக்டாக டியாவை பேக் சைடில் ஹக் பண்ணபடி, பேக் சைடாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே டியாவோட ஃபேஸ் கிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வருது. இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸை பார்த்துட்டோடையே டியா ரொம்ப ஹாப்பியாகி, ஹயாங் நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் பாக்ஸை கூட வாங்கல, அப்படியே திரும்பி நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இந்த மாதிரி ஹக் பண்ணி டியாவோட ஃபேஸ்லலாம் அப்படியே டியேறி வர்றதை பார்த்துட்டு, 1 hour போட்ட மேக்கப்லாம் கலைஞ்சிரும் டியா, க்ரை பண்ணாட அப்படிங்கிற மாதிரி ஜேகே லைட்டாக கலாய்க்க, நீ என்னோடய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணால், அண்டா வந்துட்டோம்ல, கேக்கை கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே நேராக ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து டியா விடுறாரு. ஜேகே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தியாவோட ஃபேஸில் ஸ்மைலுங்கிறதே பார்க்க முடியுது. ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே கேண்டில்ஸ்லாம் ஊடி கேக்கெல்லாம் கட் பண்ணி நம்ம டியாவோட பேரண்ட்ஸுக்கு, பிரதர்ஸ்க்கு, மற்ற ஹயாங்ஸுக்குங்கிற மாதிரி எல்லாருக்குமே கேக்கை கொடுத்துட்டு கரெக்டாக வீமின்கிட்டையும் கேக்கை கொண்டு வந்து கொடுக்குறான். அவங்களும் கேக்கை வாங்கிக்கிறாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படியே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் ஆகிட்டு இருந்தான். கேக்கை வெட்டியாச்சு, பர்த்டே ஃபங்க்ஷன் எண்டாயிருச்சுங்கிற மாதிரி ஜேகே தான் டியா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, எனக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஒர்க் இருக்குது டியா, அப்போ கிளம்பட்டுமா உன்னோட ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போனால், ஜேகேவோட ஆன்சர் நம்ம டியா குறிப்பாக படிச்சுட்டு, எனக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது புரியுது, நீ இது உன்னோட ஹவுஸ், இங்கேருந்து எங்கே போகணுன்னுங்கிற, எந்த ஃபைட்டாக இருந்தாலும் நீ ஹவுஸில் இருந்து ஃபைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தியா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டியாவுக்கு பேக் சைடில் தான் நம்ம டே நிற்கிறாரு. ஆனால் நம்ம ஜேகே இப்போ வரைக்கும் டே கிட்ட வரல, டேட்ட பேசல, டே பக்கத்தில் கூட வந்து நிற்கலை. இந்த மூமெண்ட்டில் டே ஜேகே நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். டியாவோட ஆன்சர் எடுத்துக்கிட்டு, என்னோடய லவ்லி சிஸ்டரோட பர்த்டேக்கு வரணுங்கிற மாதிரி நிறைய பர்சன்ஸ் என்கிட்ட வந்து பேசினாங்க. அதனால தான் உன்னை தேடி வந்தேன். அது மட்டும் இல்லை, ஹயாங் ஒரு மாஃபியா,
எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் என் செல்ல சிஸ்டரை தேடி வந்திருக்கேன். ஒர்க்கும் எனக்கு இம்பார்ட்டண்ட் தான். ஓகே, நான் ஃப்ரீயாக இருக்க சொல்ல கண்டிப்பாக நான் மீட் பண்ண காலேஜுக்கே வேணாலும் வரேன். இப்படி பேசிட்டு டியாவோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ண பொசிஷன்லேயே மார்க் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அங்கேருந்து கிளம்புனா இந்த மூமெண்ட்டை டே பாடிட்டு நேராக நம்ம ஜேகே கிட்ட பேசலானுங்கிற மாதிரி அந்த ஹவுஸை விட்டே வெளியே வருவார். அந்த மாதிரி வெளியே வந்துட்டான். ஜேகேவோட கார் போகிறத பாட்டுட்டு ஜேகே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நில்லுங்கங்கிற மாதிரி டே வந்து ஜேகே கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவார். பட் வந்து நம்மகிட்ட என்ன பேசுவானுங்கிறது ஜேகேக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த மூமெண்ட்டுக்கு காரை நிப்பாட்டட இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் ரன் பண்ணபடி ஜேகேயோட காரை ஃபாலோ பண்ணபடி ரன்னிங்லேயே ஜேகேயோட நேமை சொல்லி கட்டிக்கிட்டே தான் நம்மகிட்டே ஓடி வராரு. இந்த மூமெண்ட்டை மார்க்குக்கு பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எதுக்காக பாஸ் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுறீங்க? ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாருல, பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் என்ன பேசுவான், என்ன மாதிரிலாம் பண்ணா அடிங்க, எப்போது மாதிரி ஹவுஸுக்கு வாங்கங்கிற மாதிரி சொல்லுவான். எனக்கு என் ஹவுஸுக்கு வர்றதுலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவன் ஹார்ட்குள்ளே நான் என்ட்ரு ஆகணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி நம்ம ஜேகே பேசுனா இதை கேட்டுட்டு மார்க் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக அங்கேருந்து போனால் இப்போ டே கரெக்டாக கொஞ்சம் தூரமாக ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக வந்து ரன்னிங்கில் வந்தவர் அதுக்கு மேலே ஓட முடியாமல் கார் போன மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நிற்பாரா இந்த மாதிரி நின்னா அதே பிளேஸில் டே ஹவுஸை விட்டு தூரமாக வந்த மூமெண்ட்டும் பாடி கார்ட்ஸு மற்ற பர்சன்ஸோட ஹெல்ப் எதுவுமே இல்லாமல் வந்திருக்காருல சிங்கிளாக வந்ததை பார்த்துட்டு ஆளாக ரெடி பண்ண பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே நம்ம டே சுற்றி வளைக்கிறாங்க. இந்த மாதிரி டே சுற்றி இத்தனை பர்சன்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி என்ன பண்ணுறீங்க, எதுக்காக என்னை சுற்றி இத்தனை பர்சன்ஸ் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டே ரொம்ப ஷாக்காக நோட் பண்ணால் மேம் அந்த பர்சன்ட்டை பார்த்தாச்சு, இப்போவே இதே பிளேஸில் நாங்கள் கில் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹேண்ட்ஸில் முழுக்க வெப்பன்ஸாக இருக்குது. வெப்பன்ஸை பார்த்ததோடே நம்மகிட்டே ரொம்ப நர்வஸ் ஆகி அங்கேருந்து அந்த பர்சன்ஸ் பக்கத்தில் வர்றதுக்குள்ளே ஹவுஸை பார்த்து ஓடி இருக்கலாம். பட் என்ன ஒரு பயத்தில் ஆப்போசிட் பக்கமாக ரன்னிங்கில் ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா டே ஓடுறத பார்த்துட்டு அவனை இந்த டைம் விடக்கூடாது, அவனை கீல் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை துரத்தினபடி ஓடி வராங்க. இந்த மாதிரி துரத்தினபடி ஓடி வந்தான். டே வந்து என்ன பண்ண ஹவுஸுக்கு போகிறத விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி இவ்வளோ தூரமாக ரன் பண்ணபடி வந்துட்டோமே, இவங்க வர நம்மளை துரத்திட்டே வராங்களே, யாருன்னே இவங்க தெரியலையே, என்னையே கில் பண்ண ட்ரை பண்ணுறாங்கிற மாதிரி பயத்தில் இந்த மாதிரி நம்மகிட்டே ரன் பண்ண வேகத்திலேயே அதுக்கப்புறம் நம்ம டேயால் ஓட முடியாமல் ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்தில் நிற்கிறாரு. இந்த மாதிரி நான் டேக்கு கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப பக்கம் கிடையாது, கொஞ்சம் தூரத்துலேயும் அந்த பர்சன்ஸும் கரெக்டாக டே நோட் பண்ணால் டேக்கு அதுக்கு மேலே ஓட முடியாத மூமெண்ட்டுக்கு என்னை எதுக்காக துரத்துறீங்க, நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, நான் வந்து நான் யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணது கிடையாது, நீங்கள் எல்லோரும் முதல்ல யார், நீங்கள் ஏதோ தப்பாக திங்க் பண்ணி என்னை துரத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் தேடிட்டு இருக்க பர்சன் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டே என்ன மாதிரி அந்த பர்சன்ஸை பார்த்து பேசுனா நீ தானடா கிங் டயாங் சுகாவோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி சுகாவோட நேம் சொல்லவும் ஆமாம் உன் பிரதருக்கு தான் உன்னை கில் பண்ணி கிஃப்டாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் தான் டயர்டாகி நிற்கிறான்ல இதே பிளேஸில் அவனை கில் பண்ணுங்கடான்னுங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் அப்படியே டேக்கிட்ட க்ளோஸாக வந்தா டே வந்து இதுக்கு மேலே எப்படி ஓடன்னு தெரியலையேங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தில் சரி ஓடலான்ங்கிற மாதிரி ஓடுவாரா. பட் ஓடுற வேகத்தில் அங்கே இருக்கிற ஒரு மாதிரி மேடு மாதிரி இருக்குது, அதில் லைட்டாக தட்டி டே அப்படியே ரோட்டில் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்ததை பார்த்து அந்த பர்சன்ஸ் எல்லோரும் நக்கலாக சிரிச்சபடி என்னடா இதுக்கு மேலே ஓட முடியலையா, நீ தேவையில்லாமல் ரொம்ப டயர்டாகட, உன்னை மொத்தமாக கில் பண்ணி உனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருதோனுங்கிற மாதிரி அதில் ஒரு பர்சன்ட் கரெக்டாக நம்ம டேயை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தா அந்த பர்சன்டோட செஸ்ட்லேயே ஒரு புல்லெட்டு ஷூட் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆனால் டே ஷாக் ஆகி டக்குன்னு எழுந்து சுட்டி முட்டி பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா அந்த பிளேஸில் டே மட்டும்தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி நான் மற்ற பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகி டே அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தா டே அப்படியே திரும்பி ரன் பண்ணி ஓடுறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரம், ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் தூரத்தில் ஓடுனா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்டை வந்து வேகமாக இடிக்கிறாரு. இடித்த வேகத்திலேயே அந்த பர்சனோட ஹேண்ட்ஸில் சிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்திலேயே ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இடித்த பர்சன்ட்டை விட்டு லைட்டாக மூவ் ஆகி
அந்த பர்சனோட ஃபேஸை பார்த்தா டேயோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டீரி கொட்டின பொசிஷன்லேயே அந்த பேஷண்ட்டோட ஃபேஸை நோட் பண்ண அந்த பர்சன்ட் அப்படியே அவருக்கு பேக் சைட்லேருந்து கன் எடுத்தபடி டேயை துரத்திட்டு வந்த அத்தனை பர்சன்டையுமே ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் நின்று நம்ம டைட்டாக அந்த என்ட்ரானா பர்சன்ட்டை கிரிப்பாக டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா மொத்த பர்சன்ட்டையும் ஷூட் பண்ணி கில் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட் நம்ம டேயோட ஃபேஸை நோட் பண்ணால் டே ஃபுல்லாக டீரேஸில் அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணவும் டேக்கு இந்த மூமெண்ட்டை எப்படி எடுத்துக்கன்னே தெரியல. உன்னை பார்க்க சொல்ல எனக்கு ஃபுல்லாக பயமாக தான் இருக்குது. இப்போ கூட இந்த பிளேஸில் நீ என் முன்னாடி இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல பயங்கரமாக பயமாக இருக்குது. அவங்க எல்லோரும் என்னை துரத்திட்டு தான் ஹீல் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் நீ இந்த பிளேஸில் வந்துட்ட, நீ தான் அங்கே நிற்கிறேன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே இங்கேருந்து தப்பிக்க போன பர்சன்டையும் நீ கில் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜேகே பாட்டு அடுத்த செகண்ட் அங்கேருந்து ரன்னிங்கில் ஓட போனவங்க அத்தனை பர்சன்ஸையுமே ஜேகே என்ன பிளேஸ்லேருந்தே ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டாரு. இந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு டேக்கே உன்னை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, உன்னை பார்க்க சொல்ல பயமாக இருக்குது, ஆனால் உன்கிட்ட இருக்க சொல்ல எனக்கு சேஃபான ஃபீல் கிடைக்குது. நான் என்ன மாதிரி திங்க் பண்ணேன், எனக்கு நீ வேணும், ஆனால் நான் எப்படி இதை திங்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடி மைண்ட் செட்லேயே நம்ம திங்க் பண்ணபடி ஹக் பண்ணபடி இருக்கிறத நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு அதான் அவ்வளோ வெறும் டெட் ஆகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி டேயோட அந்த ஹக்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம். இன்னும் டைட்டாக நம்ம ஜேகே பிடிக்கிறாரு. எனக்கு இதை எப்படி உங்ககிட்ட சொல்லன்னு தெரியல, ஆனால் இப்போ கூட நான் சொல்கிறேன், உன்னை பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீ தான் என்னோடய ஹஸ்பண்ட். நான் எப்போவோ உன்னை என்னோடய ஹஸ்பண்டாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அக்செப்ட் பண்ணிக்க போய் தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க கூட ஓகே பண்ணேன். எனக்கு உன்னோட பிஹேவியரை பார்த்ததுல தான் பயம், மற்றபடி எனக்கு நீ எப்போதுமே ஹஸ்பண்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப்பனபடி என்ன சொல்கிற, என்னை ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? ஆமாம், ஆனால் எனக்கு உன்னை பார்க்க சொல்ல, நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல பயமாக இருக்குது. இப்படி நம்மகிட்டே பேசுகிறத கேட்டு இதில் என்ன பயம் வந்துருக்குங்கிற மாதிரி இப்படி ஃப்ரண்ட் சைடாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்துட்டு பேக் சைடாக பேக் ஆக்ட் பண்ண பொசிஷனில் ஆக்ட் பண்ணப்படி அந்த பிளேஸில் இந்த பர்சன்ஸ் எல்லாம் ஓட்டி ரெடி பண்ண ஹெட் பாடி காட்டிருப்பான்ல, அவன் இருக்கிறத நம்ம ஜேகே நோட் பண்ணியிருப்பார். பட் அவன் நான் மறைஞ்சி தானடா நிற்க, உனக்கு எப்படிடா தெரியணுங்கிற மாதிரி அவன் ஒரு ட்ரிக் முன்னாடி மறைஞ்சபடியே ஜேகேயும் டேயும் நோட் பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டே கிடையாது டேமா, இந்த கன்னை பொடி இல்லை கன்னை பொடி அப்படிங்கிற மாதிரி கன்னை பிடிச்சபடி அந்த பசண்டை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அந்த பசங்களோட கரெக்டாக முட்டிக்கு கீழே ஷூட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணோம் டே பயந்து போய் ஜேகேயோட நேமை சொல்லி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நேற்றுக்கு என்ன கட்டுறவா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடியே கரெக்டாக அந்த பர்சன்ட்கிட்ட நிற்கிறாரு. ஜேகே என்ன எதுவும் பண்ணிடாத லாரா சொன்னதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட இந்த மாதிரி 100% பயங்கரமாக கெஞ்சினா லாராவுக்கும் சுகாவுக்கும் ப்ராப்ளம்னா அவங்க 2 பேர் மட்டும்தான் ஃபைட் பண்ணணும். அவள் சொன்னால் என் ஒய்ஃப்னு தெரிஞ்சு நீ கீல் பண்ணதுக்கும் பாடி கார்ட்ஸை விடுவேன், டெட்டாட்டனா நோட் பண்ணதுக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டு வருவ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த பொசிஷன்லையும் ஜேகேயோட ஆன்ஸில் இருக்கிற இன்னொரு கன்னை வச்சு 100% ஷூட் பண்ணி கில் பண்ணோம். பயத்துலேயே நம்ம ஜேகே இப்போ நோட் பண்ணுறாரு. சரி ஓகே, உன்னை மார்க்கு பத்திரமா ஹவுஸில் கொண்டு விட்டுருமா, நீ ஹவுஸுக்கு போ, எப்போ என் மேலே இருக்க பயம் உனக்கு போகுதோ அப்போ நான் கண்டிப்பாக உன்கிட்ட வரேன், நீங்கள் இருந்து சேஃபாக போ அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கிட்ட நம்மகிட்டே கொஞ்சம் புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளோம், வாங்க பாஸ் நம்ம அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரிட்டே நோட் பண்ணோம். ஜேகே இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே திரும்பவும் ஜேகே கிட்ட க்ளோஸாக ஜேகேயோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. நீ என்னை விட்டு தூரமாக இருந்துட்டா மட்டும் எனக்கு உன் மேலே இருக்கிற பயம் போயிடும்னு நினைக்கிறியா? நீ தான் என் பக்கத்தில் இருந்து அந்த பயத்தை போக்கணும்.
தூரத்தில் நீ இருந்தால் கண்டிப்பாக எனக்கு பயம் இன்னும் அதிகமாகடாவும் அப்படிங்கிற மாதிரி நீ என் பக்கத்தில் இருந்தே அந்த பயத்தை அந்த நர்வஸ் எல்லாத்தையும் நீ தான் குறைக்கணும். தூரத்தில் இருக்க போகிறதுனால எனக்குள்ளே இருக்கிற மூமெண்ட்ஸ் எதுவும் மாற போகிறது கிடையாது. நீ என் கூட ஹவுஸ்க்கு வரதா இருந்தாடா நான் இங்கேருந்து ஹவுஸுக்கு கிளம்புவேன். இல்லைன்னா யார் ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் அங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாரி இப்படி பேசுகிறத கேட்டு சரி வா அப்படிங்கிற மாரி ஜேக்கியுமே வேறு வழி இல்லாமல் கூடயே நேராக ஹவுஸ்க்குள்ள என்றான்னா சுகா மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே இந்த பிளேஸில் மிஸ் ஆகிருக்காரு ரன் பண்ண வேகத்தில் போனடா பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணிட்டு அட்ட பாய்ஸஸ்கிட்ட வந்துட்டு சொல்கிறத கேட்டு நேராக நம்ம தேடி வந்தா அங்கே எங்கேயுமே இல்லாதப்பட்டு காங்கலாங்கிற மாதிரி பயத்தில் பதற்றத்தில் இருப்பாங்களா. ஜேக்கி கூட வர மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியான